ஒரு விஷயத்த கணிக்கிறதுல கெட்டிக்காரர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி காரர்களுக்கு இது நாள் வரை குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து பல்வேறு பாக்கியங்களை செஞ்சுட்டு வந்தாரு. இப்ப அவரு அதிசாரமா பயிற்சியாகி 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு வராருங்க. இதனால என்ன ஆகும்னா தொழில்கள் அதிகரிக்கும். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் இதுக்கு மேல 2 ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட்னு எடுத்து பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் கௌரவங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாரு. இதுக்கு மேல குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 5வது பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடைபெறுவதையும், உங்கள் குடும்பத்துல புதிய உறுப்பினர்கள் வரக்கூடுவதையும், வருமானங்கள் தொழிலின் மூலியமாக பெருகக்கூடிய அமைப்பு, தொழில வந்த லாபத்தை எடுத்து சேமிப்பு பண்ணக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்களை செய்வாரு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 7வது பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலின் மூலியமாக வந்த பணத்தை கொண்டு உங்களுடைய வண்டி வாகனங்களை சரி பண்ணக்கூடிய அமைப்பு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டலாமா அப்படின்னு இது வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தவங்களா வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நடைபெறும். அதே மாதிரி சுகஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல வலுப்பெறுதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 9வது பார்வையா 6ஆம் இடத்தை பாக்குறாருங்க. 6ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால எதிரிகளின் தொல்லைகள்ல இருந்து விடுபடுவீங்க. தொழில்ல இருந்த எதிரிகள் எல்லாம் இதுக்கு மேல உங்களை நண்பர்களா ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதன் மூலியமா உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். இந்த மாதிரி நற்பலன்கள் அதிகமா நடைபெற இருக்கு. இத மேலும் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க வியாழக்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு போய் மகாலட்சுமி தாயாருக்கு குண்டுமல்லி பூ வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் மாற்றங்கள் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். நன்றி, வணக்கம்.